வணக்கங்க. நான் கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுகிறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் ஊர்காவலன் எபிசோட் நம்பர் 13. இந்த எபிசோடோட டைட்டில் தூரத்தில் கேட்ட சிரிப்பு சத்தம். கோட்டையின் அவங்க ஊருக்கு போனப்போ அங்கே யாருமே இல்லை. அவனும் இதை தான் எதிர்பார்த்து இருந்தான். அவனோட வீட்டுக்கு போனப்போ அவனோட பைரவன் அவனுக்காக காத்துட்டு இருந்துச்சு. அவனை பார்த்ததும் கண்ணீர் மல்க வாழை ஆட்டிட்டு ஓடி வந்தது. அதை வாஞ்சையோடு கட்டி பிடிச்சிக்கிட்டான் அவன். தம்பி, எனக்கு இருக்க ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான். அவங்க போன இடத்த கணிக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு மட்டும்தான் இருக்கு, கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்டான். அதை கேட்ட பைரவன் தன்னை ஆற்றல் மிக்கதான் நினைச்சுக்கிட்டு அவனுக்கு வழிகாட்ட ரெடியாச்சு அந்த நன்றி உள்ள ஜீவன். அவனும் அதை ஃபாலோ பண்ணி போனான். அவங்க கூட்டமா கால்நடையா கூட்டிட்டு போகப்பட்டதாலையும் ரொம்ப தூரமும் நடந்து போயிருக்கல. அவன் குதிரையும் நாயும் போன வேகத்துல அது ஒருவேளை வேற்று கிரகமா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்திருப்பாங்க. ஒரு பொழுது முடியும் போது அவங்க போன பாதையில ஆட்கள் நடந்து போறதுக்கான அறிகுறி தெரிஞ்சது. குதிரைகளோட சத்தமும் பெருவாரியான அலறல் சத்தமும் கேட்டுட்டு அவன் நடந்ததை கெஸ் பண்ணான். பைரவனையும் அமைதியா இருக்க சொல்லி குதிரையிலிருந்து இறங்கினான். மெதுவா அவங்கள பார்த்து நடந்தான். அவன் கை வாளுக்கு போச்சு. ஒரு மறைவுல இருந்து அவங்கள பார்த்தான். அவன் கண்ணுல இருந்து தண்ணி ஓடிச்சு. அவன் அப்பா அங்க கைகள் கட்டப்பட்ட நிலையில நடக்க முடியாதவரா தேரை இழுத்துட்டு இருந்தாரு. கூடவே அங்க இருந்த அந்த ஊரை சேர்ந்த எல்லாரும், பின்னால இருந்த வீரங்க அவங்கள சவுக்கால அடிச்சுட்டு வந்தாங்க. இளம் பெண்கள் கிட்ட சிலர் சில்மிஷம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு தாய் தன்னோட கை குழந்தையோட தட்டு தடுமாறி நடந்துட்டு இருந்தா. அவ குழந்தை பசியால அழுதுச்சு. இரக்கம் இல்லாதவனா ஒருத்தன் அந்த குழந்தைய ஒரு கையால தூக்கி எறிகிறது மாதிரி ஏளனம் பண்ணான். அவங்க மொத்தம் ஒரு 200 பேர் இருப்பாங்க. இத்தனையும் பார்த்த கோட்டையன் குதிரை மேலே ஏறி பறந்தான். அவன் போன வேகத்துல அவன் வர்றத கூட அவங்களால கணிக்க முடியல. போன வேகத்துல வாழ் வீச ஆரம்பிச்சான். கண்ணு ரத்தம் மாதிரி செவந்துருச்சு. அதே நேரத்துல கையில ரத்தம் வழிஞ்சது. அங்க என்ன நடக்குதுன்னு யாரும் கெஸ் பண்றதுக்கு முன்னாடி பல தலைகளை காணல. அவன் வாழ் வீசின வேகத்துல அங்க பெரும் புயல் தூத்து போயிருக்கும். அந்த குழந்தைய பிடிச்சவனுக்கு கை இல்ல, சவுக்கு வீசினவனுக்கு தலை இல்ல. திருவாளன் திரும்பி பார்த்தப்போ முக்காவாசி வீரங்க ஏற்கனவே சரிஞ்சிருந்தாங்க. மிச்சம் இருக்கவங்க சரணாகதி அடைஞ்சு ஓட ஆரம்பிச்சாங்க. அவன் அந்த குதிரையில இருந்து இறங்கும் போது அவன் முகத்துல இருந்த ரத்தத்தினாலையும் கோபத்துல செவந்திருந்த கண்ணுனாலையும் உக்கிரமான பார்வையாலையும் ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சான். அவனை இந்த கோலத்துல பார்த்த திருவாளன் நடுங்கி போயிட்டாரு. என் மக்களுக்கும் என்னை நம்பினவங்களுக்கும் தீங்கு இழைச்சா அவன் தலை அவன் உடம்புல இருக்காதுன்னு அவன் சொன்னதும் அவரு கோட்டையா அப்படின்னாரு. சகஜ நிலைக்கு திரும்பினா அவன். எல்லாரும் அவன்கிட்ட ஓடி வந்து கண்ணீர் மல்க நன்றி சொன்னாங்க. எல்லாரையும் சாந்தப்படுத்தின கோட்டையன், மக்களே, இப்ப இங்க வந்துட்டு போனவங்க மதுரை மன்னரோட படை வீரங்க கிடையாது. நாம இன்னைக்கு நைட்டுக்குள்ள பாதுகாப்பான இடத்துக்கு போகணும். நாம இதுவரைக்கும் ஊர் ஊரா அடைச்சிட்டு திரிஞ்சது போதும். இனிமே நமக்குன்னு வாழணும். நான் உங்களை கூட்டிட்டு போகணும் அப்படின்னா கோட்டையன். மதுரை மன்னரோட படை இல்லைன்னா யார் அவங்க அப்படின்னு கேட்டாரு திருவாளன். அவங்க கார்கோடன்கிற தளபதியோட ஆளுங்க. அவங்க நம்மள அடிமைகளா தங்க வயல்ல வேலை செய்ய வித்துட்டாங்க அப்படின்னா கோட்டையன். எது, கார்கோடனா அப்படின்னு திருவாளன் உட்பட எல்லாரும் அதிர்ச்சியில முணுமுணுத்தாங்க. கோட்டையன், நீ அவனை பாத்தியா, இன்னும் இருக்கானா அப்படின்னு கேட்டாரு திருவாளன். அவனுக்கு இப்போ அதிர்ச்சியா இருந்தது. அவனுக்கு மட்டுமே தெரியும்னு நினைச்ச அந்த பேரு இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. ஆமா, பார்த்தேன். ஆனா இங்க வந்து உங்களை காப்பாத்துறது ரொம்ப முக்கியங்கிறதால அவனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். உங்க எல்லாருக்கும் அவனை பத்தி தெரிஞ்சிருக்கே, எப்படி அப்படின்னு கேட்டான் கோட்டையன். எப்படி மறக்க முடியும் அவனை? அவன் தானே உன் அம்மா உட்பட எல்லாரையும் கொன்னதுன்னு அவர் சொன்னதும் அவனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்தது. திருவாளன் அவனால நடந்த கொடுமைகளை சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் சொல்லி முடிக்கும் போது கோட்டையின் கண்ணு திரும்ப ஒரு தடவை கலங்கிடுச்சு. அப்பா, இப்போ நம்ம மக்கள் எல்லாரையும் காப்பாத்துவோம். அவனை நான் பாத்துக்கிறேன்னு தான் முன்னால சொன்ன சத்தியத்தை திரும்ப சொன்னான். என் உயிரே போனாலும் உங்களை யாரும் தீண்ட விட மாட்டேன். ஒரு கார்கோடன் இல்ல, 1000 கார்கோடன் வந்தாலும் உங்களை நான் காப்பாத்துவேன். இது அந்த சிவன் மேல சத்தியம்னு திரும்பவும் சத்தியம் பண்ணான். அவங்களுக்கு தெரியும் அவன் எப்பவுமே வாக்கு தவற மாட்டான்னு. சரி, கிளம்புவோன்னு கோட்டையின் போற வழியிலன்னு எல்லாரும் ஒரே மாதிரி நடக்க ஆரம்பிச்சாங்க. எங்க போறோம்னு தெரியாது, யார்கிட்ட போறோம்னு தெரியாது. அவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவன்தான். நடந்துகிட்டே இருந்தாங்க. நடு ராத்திரியில அந்த கோட்டைக்கு போய் சேர்ந்தாங்க. விராலி மூலிகைகள் நிறைஞ்ச அந்த காட்டுக்கு உள்ள இப்படி ஒரு ஊரா அப்படின்னு அதிசயமா பார்த்தாங்க.
அந்த காவலாளி அவனை எதிர்பார்த்திருந்தவன் மாதிரி வாங்க போலான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டோட நடுப்பகுதிக்கு போனான். அவனை பார்த்ததும் ஓடோடி வந்தான் அந்த பொண்ணு. ஆனால் நீங்கள் வருவீங்கன்னு நான் நம்பினேன் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் வந்தது சந்தோஷம். எல்லாருக்கும் இப்போதைக்கு சின்ன ஏற்பாடு பண்ணியிருக்கு. உங்களுக்கு நடந்ததை நினைக்கையில நெஞ்சே பதறுது அப்படின்னாரு பெரியண்ணன். ஐயா, யாருன்னே தெரியாம இத்தனை பேருக்கு உதவுற எண்ணம் கடவுளுக்கு கூட வருமானு தெரியல. எங்களுக்கு நீங்க கடவுளை விட மேல. இதனால உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம கூட போகலாம் இருந்துன்னு திருவாளன் சொல்லிட்டு இருக்கும்போதே பெரியண்ணன், ஐயா, இத்தனை பேர் கஷ்டப்படுறத பார்த்தா பேய்க்கும் இறக்கம் வரும். நம்ம மனுஷங்க இல்லையா? இங்க இத்தனை பேர் இருக்கோம், யாரெல்லாம் இருக்கோன்னு யாருக்கும் தெரியாது. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம வரி அனுப்பிட வேண்டியது அவ்வளவுதான் அப்படின்னாரு அவர். ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிச்சுக்கிட்டாங்க. எல்லாருக்குமான ஏற்பாடு ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தாங்க. நிம்மதியா தூங்கினாங்க எல்லாரும். கோட்டையின் கார்கோடனை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சான். கார்கோடன் அங்க குதூகலத்துல இருந்தான். அப்போ அங்க வந்த ஒற்றன், ஐயா அவங்க தப்பிச்சுட்டாங்க அப்படின்னா. செம கோவம் வந்துடுச்சு கார்கோடனுக்கு. என்ன அப்படின்னு கூறு வாழால ஒற்றனோட கழுத்துல வச்சு யாரு அப்படின்னா. கோட்டையன்னு சொன்னதும் அவன் கழுத்துல வச்ச கூறு வாழால அவன் கழுத்தை அறுத்தான். ரத்தம் அவன் முகத்துல பளிச்சுன்னு அடிச்சுது. கோட்டையா, ஒன்ன மட்டும் இல்ல, ஒரு பச்சை இளம் குழந்தை கூட இந்த தடவை தப்பாது அப்படின்னு கொடூரமா கொக்கரிச்சான் கார்கோடன். இங்க இந்த கால கதையில அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ருத்ரனோட அப்பா சிவா கிட்டையும் ருத்ரன் கிட்டையும் சொன்னது ஒரே வார்த்தை. அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள திரும்ப கண்ணை மூடிக்கிட்டாரு. சிவா நினைச்சது சரியா இருந்தது. ஏதோ ஒரு வகையில இப்ப சொன்ன பேரு அவர் அதுல சம்பந்தப்பட்டிருப்பாரு அப்படின்னு நினைச்சான். ருத்ரா, கோவப்படாத, இதை யார்கிட்டையும் நீ சொல்ல வேணாம். எனக்கும் அந்த ஆளு மேல ஏதோ ஒரு வகையில சந்தேகம் வந்துச்சு. ஆனா அவசரப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோ, யாருக்கும் இது எதுக்குன்னு தெரியாம போயிடும் அப்படின்னா சிவா. நீ சொல்றது சரிதான் சிவா, இப்போதைக்கு யாருக்கும் இதை பத்தி சொல்ல வேணாம். ஆனா எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் மேலேயும் சந்தேகமா இருக்கு. நான் இங்க இருந்து அவரை பாத்துக்கிறேன், நீ அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. வேற ஏதாவது வேணும்னா மாமா கிட்ட சொல்லி அனுப்பலாம். இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்ண கூட சந்தேகமா இருக்கு அப்படின்னா ருத்ரன். அதுதான் நானும் சொல்றேன் ருத்ரா, ஊருக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். ஏதோ ஒரு பெரிய விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னா சிவா. அதுவும் சரிதான், நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன்னா ருத்ரன். அங்க செவுறு ஓரமா நின்றுட்டு இருந்த அந்த நர்ஸ் இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்தா. இவங்க நகர்றத பார்த்தவ அங்க இருந்து போனான். சிவா போகும்போது ருத்ரன் காதுல ஏதோ சொல்லிட்டு போனான். போற வழியில கோடங்கிய தாக்க நினைச்ச இடத்துக்கு போய் பார்க்கலான்னு வண்டியை அந்த இடத்துல நிறுத்திட்டு இறங்கி போனான். அது ஒரு சின்ன காட்டு பகுதி, புதர் மண்டி கிடந்தது. அங்க அந்த சரிஞ்ச மரமும் கால் தடங்களும் இருந்துச்சு. ஆச்சரியமா அங்க சில மிருகங்களோட கால் தடங்களும் இருந்துச்சு. அது சின்னதாகவும் இருந்தது. அவனால அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரே ஒரு கால் தடம் ரொம்ப ஆச்சரியமா குதிரையோட கால் தடம் மாதிரி இருந்தது. அவன் அந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சான். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போன அந்த கால் தடம் அதுக்கப்புறம் காணாம போச்சு. அது ஒரு ரொம்ப பெரிய ஏரியோட கரை முடிவா இருந்தது. அந்த சின்ன மிருகங்களோட கால் தடங்களும் அங்கதான் முடிஞ்சிருந்தது. ரொம்ப தூரத்துல ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. சிவா ஆச்சரியத்தோட அங்க இருந்து வண்டியை எடுத்துட்டு ஊரை பார்த்து போனான். அங்க கோடங்கி மும்முரமா குறி சொல்லிட்டு இருந்தாரு. அவன் போறதுக்கும் அவர் முடிக்கிறதுக்கும் சரியா இருந்தது. அவர் ஒரு விதமான சிரிப்பு சத்தத்தோட முடிச்சாரு. அவன் டக்குன்னு அதிர்ச்சி ஆயிட்டான். கொஞ்ச நேரம் முன்னால ஏரிக்கரையில இருந்து கேட்ட அதே சிரிப்பு சத்தம் இது தற்செயலா நடக்குதா இல்ல பிரம்மையான்னு அவனுக்கு புரியல. உறைஞ்சு போய் நின்ன அவனை தாத்தா, சிவா, அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டாரு. அவன் அவர் காது பக்கத்துல குனிஞ்சு அந்த பேரை சொன்னான். அவர் அவனை குழப்பத்தோட பார்த்தாரு. எதுக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பார்வை. அவன் உதட்ட பிதுக்குனான். சரி வா போலான்னு அவனை கூப்பிட்டுட்டு கோட்டையை பார்த்து போனாரு. சிவா, நாளைக்கு சாமி கும்பிடு, இது என்னன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சாகணும். அதே நேரத்துல இத போலீஸ்ட சொல்லலாம் அப்படின்னாரு. தாத்தா, எனக்கு சந்தேகமா இருந்தது, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு தெரிய வேண்டியது ஒரே ஒரு முடிச்சுதான். அது நான் நினைக்கிறது சரின்னா இது நாளைக்கு பெரிய விபரீதமா முடியும் அப்படின்னா சிவா. என்னப்பா சொல்ற அப்படின்னு பதறி கேட்டாரு தாத்தா. தாத்தா, இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து அவரோட நடவடிக்கைகளை பார்த்துட்டே இருக்கேன். அதே நேரத்துல அவரோட ஈடுபாடு இந்த வருஷம் ஏன் இவ்வளோ இருக்கணும்? அவரோட தொழிலுக்கும் இங்க நடக்கிற சம்பவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? இதெல்லாம் அந்த முடிச்சு வைக்கும் அப்படின்னா சிவா. சொல்லிக்கிட்டே நிலக்கல்ல பார்த்தான். அவனோட கண்ணுங்க ஷார்ப்பா ஒரு இடத்துல குத்தி நின்னுச்சு. தாத்தா, இந்த கல்லு எத்தனை வருஷமா இங்க இருக்கு அப்படின்னு கேட்டான்.
அது இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னால இருந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 200 வருஷத்துக்கு மேல இருக்கும்னாரு தாத்தா. 200 வருஷமா இங்கேயே இருக்கு இந்த கல்ல. இப்ப சமீபத்துல யாரோ ஒரு ஓரமா அறுத்து எடுத்திருக்காங்க. ஏன் தாத்தா அப்படின்னு கேட்டான் சிவா. அவன் காட்டுன இடத்துல அவர் பார்த்தாரு. கட்டாயமா கவனிக்காம யாரும் பார்த்தா கூட தெரியாத மாதிரி அறுக்கப்பட்டு இருந்துச்சு அந்த கல்லு. அவனோட புத்தி கூர்மைய வியந்து பார்த்தாரு தாத்தா. அதே நேரத்துல யோசிச்சவரா, இந்த கல்லுக்கும் இங்க நடக்கிற சம்பவங்களுக்கும் தொடர்பு இருக்கான்னு ஏதோ நினைப்புல கேட்டாரு. அவனுக்குள்ள அப்போ மின்னல் விட்டுச்சு. தாத்தா, இந்த கல்லுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா இந்த கல்லுக்காகத்தான் இவ்வளவு இருக்கும்னு சொன்ன அவன் உள்ளுணர்வு மேல அவனுக்கு அபார நம்பிக்கை இருந்துச்சு. தாத்தா, அந்த தெய்வேந்திரன் என்ன தொழில் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அவங்க சம்பந்தப்பட்ட ஏதோ தொழில் செய்யறாரு. அப்போ இந்த கல்லுக்காகத்தான் இவ்வளோன்னு கொஞ்சம் சத்தமா யோசிச்சான் அவன். நீ சொல்றது சரிதான். அப்படின்னா இந்த கல்லுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கணும் இல்லையா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதை விட முக்கியம், நாளைக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்காம இருக்கணும். நாளைக்கு இதுல சம்பந்தப்பட்ட 2 பேருக்கும் பாதிப்பு வரலாம், இல்லைன்னா இங்க வர எல்லாருக்குமே பாதிப்பு வரலாம். ஏன்னா இந்த கோயிலுக்கு வர்றவங்க பயப்படுற மாதிரி ஏதாவது நடக்கும். அப்பதான் இங்க வரமாட்டாங்க, இல்லைன்னா தெய்வ குத்தோன்னு எல்லாரும் நம்புவாங்கன்னு தாத்தா சொன்னாரு. சரியா சொன்னீங்க தாத்தா. இப்ப அவங்க நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். நடக்க போற திருவிழாவை நிறுத்த முடியாது. போலீஸ் உதவி இல்லாம நாம என்ன பண்ண முடியும்? நான் என்னோட மிலிட்டரி ஜெனரல் கிட்ட பேசி ஏதாவது உதவி கேட்கவா அப்படின்னா சிவா. எஸ்பி நம்ம சொந்தக்காரர் தான், அவர்கிட்ட பேசலாமான்னு கேட்டார் தாத்தா. இப்போதைக்கு இதை தவிர வேற வழி எதுவும் இல்லை, கிளம்பலாம் தாத்தான்னு அவன். தாத்தாவும் சிவாவும் திண்டுக்கல் அலுவலகம் பார்த்து போக ரெடியானாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல ருத்ரனும் சிவாவும் பேசினது தெய்வேந்திரனோட ஒருத்தன்கிட்ட விளக்கமா சொல்லிட்டு இருந்தா அந்த நர்ஸ். நான் அவர்கிட்ட சொல்றேன், அவரை தீர்த்து கட்ட முடிஞ்சா அதை உடனே செய்யணும் அப்படின்னா அவன். அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், யாரும் இல்லைன்னா சொல்றேன், நீயே போய் என்ன வேணுமோ பண்ணிக்கோன்னு சொன்னா அந்த நர்ஸ். ஜன்னல் பின்னாடி நின்றுட்டு இருந்த ருத்ரன் அதை கேட்டுட்டு இருந்தான். சிவா போகும்போது ருத்ரனோட காதுல இதை தான் சொல்லிட்டு போயிருந்தான். அவனும் வெளியில போறது மாதிரி ஒரு சின்ன நாடகம் பண்ண ரெடியானான். ஜன்னலை வெளியில இருந்து திறக்கிறதுக்கு ஈஸியா அதோட பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி விட்டான். ஒருவேளை அது வேலை செய்யாம போனா என்ன பண்றதுன்னு மாத்து வழி யோசிச்சான். அவனோட எண்ணம் அவங்க போக்குல விட்டு பிடிக்கிறது. சரி, என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.